ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச புளியோதரை கோயில் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் புளியோதரை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட நல்ல காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா நிலக்கடலை சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கோயில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 5 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சேர்த்திட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள், ரெண்டுலேயும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக வறுத்தரலாம். எள்ளும் மிளகும் ஃபஸ்ட்டே சேர்த்திடக்கூடாது, கருகி போயிடும். கடைசியாக சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ எள் நல்லா வறுப்பட்டு லைட்டாக அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்பப்போ புளியோதரை பண்ணுறோமோ அப்போல்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம புளி தொக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. புளியோதரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. புளியோதரைக்கு எப்பயும் சேர்க்கிறத விட எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தி செஞ்சோம்னா நமக்கு பாரம்பரியமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. இப்போ நிலக்கடலை இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய் வற்றல் நம்ம புளியோதரை பொடி செய்கிற போதே தேவையான அளவு சேர்த்திருக்கோம். இப்போ தாளிக்கிற போது 3லேருந்து 4 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ கருவேப்பிலையும் மிளகாய் வற்றலும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். உப்பு குறைவாக சேர்த்திக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்திடலாம். புளி எடுக்கிற போது நல்லா அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க, 2 கப் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா போதும். புளி கரைசல் உள்ளே சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதி ஒரு தொக்கு பதம் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். பார்க்குறம்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு தொக்கு பதத்தில் வந்திருக்கு. இப்போ இது கூட உப்பு காரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி புளித்தொக்கு நிறையா செஞ்ச ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்பப்போ புளியோதரை பண்ணுறோமோ அப்போல்லாம் பயன்படுத்திக்கலாம். 5-6 மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சாதத்தோட ஒன்றா சேர்த்திடலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசியை 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு உதிரியாக சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ சாதம் ஓரளவுக்கு ஆறுறதுக்கப்புறமா
இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். சாதம் ரொம்பவே சூடாக இருக்கிற போது எண்ணெய் சேர்த்திடாதீங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் உடஞ்சி போகாமல் ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளியோதரை பொடியை உள்ளே சேர்த்திடலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு புளித்தொக்கு உள்ளே சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு நிறையா சேர்த்திடாதீங்க, குறைவாக சேர்த்திக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா கூட திரும்பவும் கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ புளித்தொக்கு உள்ளே சேர்த்திட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எடுத்துருக்கிற 1/4 கிலோ அரிசி சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளியோதரை பொடியும் புளித்தொக்கும் அளவு சரியாக போயிடும். உப்பு, காரம், உரப்பு இது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம புளியோதரை நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து பரிமாறினா நம்ம சேர்த்துருக்கிற நிலக்கடலை எள்ளுடைய ஸ்மெல்லில் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான கோயில் புளியோதரை ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் புளியோதரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.